தமிழ் சினிமாவின் வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஏற்ப அதன் போக்கை ஏதாவது ஒரு மாயக்காரர் தன்னுடைய திரைஜாலங்களால் மாற்றி கட்டமைப்பார். அப்படி தமிழ் சினிமாவை மாற்றி அமைத்த இயக்குநர்கள் ஒரு தலைமுறையே சினிமாவை நோக்கி ஈர்க்கும் தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அப்படி 90s மற்றும் 2K கிட்ஸ் தலைமுறைக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்து வரும் இயக்குநர்களில் தனித்துவமானவர் செல்வராகவன். தன்னுடைய ஒவ்வொரு படங்களின் மூலமும் தமிழ் சினிமாவின் பாதையை தனக்கேற்றாற்போல் வளைத்து அதில் நம்மை சக பேசஞ்சராக பயணிக்க வைத்தவர். அவரது சில படங்கள் தோல்வியை தழுவினாலும் கடுமையான விமர்சனங்களை சந்தித்தாலும் அதே படங்கள் இன்று கொண்டாடப்படுகின்றன. செல்வராகவன் படங்கள் மற்ற இயக்குநர்கள் படத்தில் இருந்து வேறுபடுவது எதனால், அவர் மீதும் அவரது படங்கள் மீதும் கடுமையாக வைக்கப்பட்ட விமர்சனங்கள் என்னென்ன உள்ளிட்ட விஷயங்களை செல்வராகவனின் சினிமா பயணத்தின் ஊடாகவும் அவரது வாழ்க்கையை நெருங்கி பார்ப்பது மூலமாகவும் செல்வராகவனை சற்று தெளிவாக அறிந்து கொள்வது தற்போதைய சூழலில் பொருத்தமாக இருக்கும். 90களில் வெளியான பல வெற்றி படங்களை இயக்கியவர் கஸ்தூரி ராஜா. குறிப்பாக என் ராசாவின் மனசிலே, எட்டுப்பட்டி ராசா, என் ஆசை ராசாவே உட்பட கிராமியம் சார்ந்த பல பிரபலமான திரைப்படங்கள் கஸ்தூரி ராஜாவின் இயக்கத்தில் வெளிவந்தன. கஸ்தூரி ராஜா விஜயலட்சுமி தம்பதிக்கு மூத்த மகனாக செல்வராகவன் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே வாழ்க்கை குறித்து அதிக தேடல் கொண்டவராக இருந்த செல்வராகவன் பள்ளி படிப்புகளில் அதிகம் நாட்டமில்லாமல் இருந்தார். அனைவரையும் போல் பள்ளிக்கு சென்று அங்கு சொல்லிக் கொடுக்கும் பாடங்களை மனப்பாடம் செய்ய செல்வராகவன் விரும்பவில்லை. இதனால் பள்ளியை வெறுக்கத் தொடங்கிய செல்வராகவன் தனது வாழ்க்கையின் தேடலை புத்தகங்கள் வழியே தேடி அடைந்தார். பல்வேறு நாவல்கள், இலக்கியங்கள், எழுத்தாளர்களை தீவிரமாக படிக்க ஆரம்பித்த செல்வராகவன் மெதுமெதுவாக தமிழ் மொழி மீது காதல் கொள்ளத் தொடங்கினார். அதன் வெளிப்பாடாக தனது பள்ளியில் நடத்தப்படும் பல்வேறு கலை சார்ந்த போட்டிகளில் பங்கேற்று முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கைகளால் பரிசு வாங்கும் அளவுக்கு தனது ஆர்வத்தை உயர்த்தி கொண்டார். தனது வாழ்க்கைக்கான அங்கீகாரமும் அர்த்தமும் கலைகளின் வழியே கிடைப்பதாக உணர்ந்த செல்வராகவன் சினிமாவின் பக்கம் ஆர்வம் காட்டத் தொடங்கினார். செல்வராகவனின் குடும்பம் சினிமா பின்னணி கொண்டிருந்த காரணத்தால் தான் ஒரு திரைப்பட இயக்குநராக வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதுக்குள் வேறுவிடத் தொடங்கியது. செல்வராகவன் மனதில் சினிமா ஆசை ஏற்பட மற்றொரு முக்கிய காரணம் இயக்குனர் கே பாலச்சந்தர், மணிரத்னம் ஆகியோரின் திரைப்படங்கள் தான். குறிப்பாக பாலச்சந்தரின் படங்களில் வரும் பெண் கதாபாத்திரங்களின் வடிவமைப்பும் மணிரத்னம் படங்களின் வித்தியாசமான அணுகுமுறைகளும் செல்வராகவனை வெகுவாக ஈர்த்தது. இதை பின்னாட்களில் செல்வராகவனே பத்திரிகை நேர்காணலில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்படி சினிமாதான் தனது வாழ்க்கை என தீர்மானித்து பல முயற்சிகளில் ஈடுபட்ட செல்வராகவனை அவரது பெற்றோர் தடுத்தனர். அந்த சமயத்தில் செல்வராகவனின் தந்தை கஸ்தூரி ராஜா இயக்கிய படங்கள் தொடர்ந்து தோல்வியடைந்தன. இதன் காரணமாக செல்வராகவனின் குடும்பம் பொருளாதார ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டது. அத்தியாவசிய தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத ஏழ்மை நிலைக்கு செல்வராகவனின் குடும்பம் சென்றதை அடுத்து KK நகரில் உள்ள ஒரு சிறிய வாடகை வீட்டுக்கு அவரது குடும்பம் குடிபெயர்ந்தது. குடும்பத்தின் இந்த பொருளாதார நெருக்கடி செல்வராகவனின் பால்ய பருவத்தை வேதனைகள் நிறைந்ததாக மாற்றியது. மன ரீதியாக கடும் பாதிப்புகளை கண்டிருந்த செல்வராகவனின் பால்யம் உடல் ரீதியான பாதிப்புகளையும் சந்தித்தது. ரெட்டினோபிளாஸ்டிமோ எனும் விழித்திரையில் ஏற்படும் புற்றுநோயால் செல்வராகவன் பாதிக்கப்பட்டார். உடலின் மற்ற பகுதிகளுக்கு புற்றுநோய் பரவக்கூடாது என்றால் உடனடியாக கண்ணையே எடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கினர். செல்வராகவனின் குடும்பத்திற்கு அந்த செய்தி பேரிடியாக இருந்தது. செல்வராகவனின் உயிருக்கு ஆபத்து என்பதால் மருத்துவர்களின் ஆலோசனைக்கு அவரது பெற்றோர் வேதனையுடன் சம்மதம் தெரிவித்தனர். அதன்படி செல்வராகவனின் ஒரு கண் நீக்கப்பட்டு மாற்று கண் பொருத்தப்பட்டது. இதனால் தான் இன்றும் பொது இடங்களில் செல்வராகவன் கண்களில் கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டு செல்கிறார். இந்த காரணங்களால் செல்வராகவனின் பால்யம் வேதனைகளுக்கு ஊடாக உழன்று கொண்டிருக்க அவருக்கு ஆறுதலாக இருந்தது அவரது சகோதரர் தனுஷும் 2 சகோதரிகளும் தான். உண்மையில் இவர்களது உறவு சிறு வயதிலிருந்தே மிகவும் நெருக்கமானதாக இருந்து வந்துள்ளது. இன்றும் அதை நாம் செல்வராகவனின் பேச்சிலும் தனுஷின் பேட்டிகளிலும் உணர முடியும். இப்படியாக செல்வராகவனின் குடும்பம் எதிர்கொண்ட பொருளாதார சிக்கல்களுக்கும் உறவு சிக்கல்களுக்கும் கஸ்தூரி ராஜாவின் சினிமா வாழ்க்கையினால் தான் என அவர்களது குடும்பம் உறுதியாக நம்பியது. அதனால் தான் செல்வராகவன் சினிமாவில் ஆர்வம் காட்டும் போதெல்லாம் நம்மை போன்ற நடுத்தர குடும்பத்தினருக்கு சினிமாவில் எதிர்காலம் இல்லை என தடுத்து நிறுத்தினர். மேலும் தங்களது குழந்தைகள் அனைவரையும் தொழில்முறை படிப்புகளான பொறியியல் மற்றும் மருத்துவம் படிக்க செல்வராகவனின் பெற்றோர் வற்புறுத்தினர். பெற்றோரின் கண்டிப்புகளால் தனது சினிமா ஆசைகளை மூட்டை கட்டிவிட்டு பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் துறையில் சேர்ந்து படித்தார் என்று சொல்வதை விட பேருக்கு கல்லூரிக்கு சென்றார் என்றே சொல்ல வேண்டும். செல்வராகவன் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்ததால் அவரது பெற்றோர் செல்வராகவனை சுதந்திரமாக இருக்க அனுமதித்தனர். இந்த சமயத்தை பயன்படுத்திக் கொண்ட செல்வராகவன்
தான் மூட்டை கட்டி வைத்த சினிமா ஆசையை மீண்டும் தூசி தட்டி எடுத்தார். யாருக்கும் தெரியாமல் திரையரங்கத்திற்கு சென்று படங்கள் பார்ப்பது, குறிப்பாக சர்வதேச விருதுகள் வாங்கும் மாற்றுமொழி சினிமாக்களை செல்வராகவன் தேடி தேடி பார்த்தார். அதேபோல் தமிழ் எழுத்தாளர்கள் உட்பட சர்வதேச எழுத்தாளர்கள் பலரின் புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தார். தொடர்ந்து படத்திற்கு கதை உருவாக்குவது, திரைக்கதை எழுதுவது என ஒரு சினிமாக்காரனாகவே வாழத் தொடங்கினார் செல்வராகவன். இந்த விஷயம் ஒரு நாள் அவரது வீட்டிற்கு தெரியவர பிரச்சனை பூகம்பமாக வெடிக்க தொடங்கியது. சினிமா கனவோடு சுற்றினால் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என செல்வராகவனின் பெற்றோர் மீண்டும் எச்சரித்தனர். பொறியியல் படிக்க தனக்கு ஆர்வம் இல்லை என்றும் சினிமாதான் தனது உலகம் என்றும் கூறி தனது பெற்றோருக்கு பதிலளித்தார் செல்வராகவன். தன்னுடைய மகனுக்கு சினிமா மேல் இருக்கும் ஆர்வத்தை புரிந்து கொண்ட அவரது தந்தை கஸ்தூரிராஜா செல்வராகவனையும் தன்னைப் போல் ஒரு இயக்குனராக உருவாக்க நினைத்தார். தங்கள் குடும்பத்தில் கடைசியாக இருந்த அனைத்து பொருளாதார ஆதாரங்களையும் விற்று படம் ஒன்றை எடுக்க கஸ்தூரிராஜா முன்வந்தார். அதன்படி செல்வராகவனின் வசனம் மற்றும் திரைக்கதையிலும் கஸ்தூரிராஜாவின் இயக்கத்திலும் துள்ளுவதோ இளமை திரைப்படம் 2002ஆம் ஆண்டு வெளியானது. படத்தின் கதாநாயகனாக செல்வராகவனின் தம்பி தனுஷ் அறிமுகம் செய்யப்பட்டார். அது மட்டுமல்லாமல் படத்தில் நடித்திருந்த முக்கிய கதாபாத்திரங்கள் பலரும் புதுமுகங்கள் என்பதால் படம் வெளியான முதல் வாரம் திரையரங்குகள் அனைத்தும் ஈயடித்தன. படம் டீனேஜ் வயதினரின் உலகம் குறித்து சமூக யதார்த்தத்தோடு பேசியதால் பத்திரிகைகள் பல நல்ல விமர்சனங்களை வழங்கின. படம் தோல்வியடைந்து விடக்கூடாது என்பதால் கவர்ச்சியான புகைப்படங்களுடன் போஸ்டர்கள் மற்றும் விளம்பரங்கள் செய்யப்பட்டதாக பின்னாளில் செல்வராகவனை வருத்தத்தோடு தெரிவித்தார். படம் மெல்ல மெல்ல இளம் ரசிகர்களை திரையரங்குகள் பக்கம் வர வைத்தது. குறிப்பாக படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்த பாடல்கள் இளைஞர்களை மிகவும் கவர்ந்தன. படத்தில் வரும் கதாபாத்திரங்கள் தங்களை அப்படியே கண்முன் காட்டுவதாக பதின்பருவத்தினர் சிலாகித்ததுடன் துள்ளுவதோ இளமை படத்தை வெற்றி படமாக மாற்றினர். துள்ளுவதோ இளமை படம் வெற்றிக்கு பிறகு பத்திரிகைகளில் பேசிய செல்வராகவன் இந்த படத்தின் பெரும் பகுதியை தான் இயக்கியதாகவும் படத்தின் விற்பனைக்காக தனது தந்தையின் பெயரில் படம் வெளியானதாகவும் தெரிவித்தார். இதன் பின்பு செல்வராகவனின் பெயருடன் அவர் இயக்கத்தில் காதல் கொண்டேன் படம் 2003ஆம் ஆண்டு வெளியானது. இந்த படத்தில்தான் செல்வராகவனின் வெற்றி கூட்டணியான இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா, ஒளிப்பதிவாளர் அரவிந்த் கிருஷ்ணா ஆகியோர் ஒன்றாக இணைந்தனர். இந்த படத்திலும் தனுஷே கதாநாயகனாக நடித்தார். குறிப்பாக யுவன் சங்கர் ராஜாவின் பின்னணி இசையும் ஒளிப்பதிவாளர் அரவிந்த் கிருஷ்ணாவின் காட்சி கோணங்களும் ரசிகர்களை வியக்க வைத்தது. அதேபோல் தனுஷின் நடிப்பாற்றலைக் கண்டு ரசிகர்கள் மெய்மறந்து போனார்கள். காதல் கொண்டேன் படத்தின் வெற்றி ஒரு இயக்குனராக செல்வராகவனுக்கு கிடைத்த முதல் வெற்றி. சொல்லப்போனால் தனது முதல் படத்திலேயே தனக்கான தனித்துவ ஸ்டைலை திரை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தார். துள்ளுவதோ இளமையை விட வசூல் ரீதியாகவும் விமர்சனங்கள் ரீதியாகவும் காதல் கொண்டேன் பல மடங்கு அதிக வரவேற்பை பெற்றது. உண்மையில் செல்வராகவனும் தனுஷும் ஒருவருக்கொருவர் பலம் கொடுத்து கொண்டனர். செல்வராகவன் இயக்கத்தில் காட்டிய புதுமையை தனுஷ் தனது நடிப்பின் மூலம் வெளிப்படுத்தி ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். இந்த இருவரது வெற்றி கூட்டணி மயக்கம் என்ன படத்திற்கு பிறகு சேரவில்லை. இருவரும் எப்போது அடுத்து இணைவார்கள் என தமிழ் சினிமாவே காத்து கொண்டிருக்கிறது. துள்ளுவதோ இளமை, காதல் கொண்டேன் என அடுத்தடுத்து வெற்றி படங்கள் அப்போது தமிழ் சினிமாவில் மற்ற இயக்குனர்கள் அரைத்த மாவையே மீண்டும் அரைத்துக் கொண்டிருந்த சமயம் செல்வராகவனின் புதிய வகையான காட்சி மொழியும் கதையாடலும் ரசிகர்களை கட்டி போட்டது. இது தமிழ் சினிமாவின் தயாரிப்பாளர்களுக்கு செல்வராகவனின் முக்கியத்துவத்தையும் திறமையையும் உணர்த்தியது. இதன் விளைவு அப்போதைய முக்கிய தயாரிப்பாளர்கள் பலர் செல்வராகவனின் வீட்டுக் கதவை தட்டத் தொடங்கினர். அதில் முக்கியமானவர் தயாரிப்பாளர் AM ரத்னம். தனது மகன் ரவிகிருஷ்ணாவை கதாநாயகனாக வைத்து ஒரு கமர்ஷியல் படம் வேண்டும் என்று தனது விருப்பத்தை செல்வராகவனிடம் தெரிவித்தார். அந்த வாய்ப்பை செல்வராகவன் மறுக்காமல் ஏற்றுக்கொண்டார். இந்த முறையும் டீனேஜ் இளைஞனின் காதல் கதையை மையமாக வைத்து படம் இயக்க திட்டமிட்டார் செல்வராகவன். ஆனால் இந்த முறை ஒரு மாறுதலாக தான் டீனேஜில் சந்தித்த காதல், தான் பார்த்து பழகிய மனிதர்கள், நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கை என ஜனரஞ்சகமாக கதை ஒன்றை செல்வராகவன் தேர்வு செய்தார். இந்த படத்திலும் வெற்றி கூட்டணியான செல்வராகவன், யுவன் சங்கர் ராஜா, அரவிந்த் கிருஷ்ணா ஆகியோர் இணைந்தனர். இந்த வெற்றி கூட்டணியின் நேர்த்தியான படைப்பில் 2004ஆம் ஆண்டு 7G ரெயின்போ காலனி வெளியானது. இந்த படம் பல ரசிகர்களின் மனதை அலைக்கழித்து கொழுந்துவிட்டு எரியும் தீயை போல வெப்பத்தை பரப்பியது. அதற்கு காரணம் படத்தில் இடம்பெற்ற ஒவ்வொரு கதாபாத்திரமும் நடுத்தர வர்க்கத்தின் யதார்த்தத்தை பேசியது. 7G ரெயின்போ காலனி படம் வெளிவந்த பிறகு அதே போன்று காலனியையோ ஒரு தெருவையோ மையமாக வைத்து பல படங்கள் தமிழ் சினிமாவில் வெளிவந்தன. 7G ரெயின்போ காலனியில் கதாநாயகனுடன் வரும் நண்பர்கள் கூட்டம் போன்று
ரவி கிருஷ்ணாவின் கதாபாத்திரத்தின் தாக்கத்தை கொண்டு பல படங்களும் வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக கதிர் கதாபாத்திரத்தின் அப்பாவாக நடித்திருந்த விஜயன் நடுத்தர குடும்பத்தில் இருக்கும் அப்பாவாகவே நம் கண்முன் வாழ்ந்திருப்பார். இந்த படத்தில் மிகவும் பேசப்பட்ட மற்றொரு நபர் அனிதாவாக நடித்திருந்த சோனியா அகர்வால். உண்மையில் செல்வராகவனின் படங்களில் வரும் பெண் கதாபாத்திரங்களுக்கு கதையில் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். தனது படங்களில் பெண்கள் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறார்கள் என்கிற கேள்விக்கு பத்திரிகை ஒன்றில் பதிலளித்த செல்வராகவன், ஆணாதிக்கம் நிறைந்த இந்த சமுதாயத்தில் பெண்கள் எந்த அளவுக்கு துன்பங்கள் கொடுமைகளை அனுபவிக்கிறார்கள் என்பதை எப்போதும் தன் படம் காட்சிப்படுத்தும் என்றார். பெண்கள் குறித்த இந்த வகையான பக்குவப்பட்ட புரிதல் அவருக்கு ஏற்பட காரணம் கே பாலச்சந்தரின் படங்களும் அவற்றில் வரும் பெண் கதாபாத்திரங்களுமே என ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் செல்வராகவன் சொல்லியிருக்கிறார். கே பாலச்சந்தர் படங்கள் மேல் செல்வராகவன் அதிகப்படியான மரியாதை வைத்திருந்தார். குறிப்பாக அவள் ஒரு தொடர்கதை, அபூர்வ ராகங்கள், அவர்கள் உள்ளிட்ட கே பாலச்சந்தரின் படங்களை பார்த்தே சினிமாவின் பால பாடங்களை செல்வராகவன் கற்றிருக்கிறார். அதன் வெளிப்பாடாகவே கே பாலச்சந்தரிடம் செல்வராகவன் சில காலம் உதவி இயக்குநராக இருந்தார். 7G ரெயின்போ காலனி மட்டுமல்ல, அவரின் ஆரம்ப படமான காதல் கொண்டேன், பிந்தைய படங்களான புதுப்பேட்டை, 1000ல் ஒருவன், மயக்கம் என்ன, 2ஆம் உலகம் உள்ளிட்ட படங்களில் பெண்களுக்கென்று தனி இடமே கொடுக்கப்பட்டிருக்கும். செல்வராகவனின் படங்களில் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியவர் யுவன் சங்கர் ராஜா. ஷங்கருக்கு எப்படி ஒரு AR ரஹ்மானோ அதே போல செல்வராகவனுக்கு யுவன் சங்கர் ராஜா. இருவரும் ஒரு படத்தில் ஒன்றிணைகிறார்கள் என்றால் நிச்சயம் அந்த படத்தில் உலகத் தரம் வாய்ந்த காட்சிகளும் அதற்கேற்ற இசை கோர்வைகளும் இடம்பெற்றிருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக இந்த இருவர் கூட்டணியில் 2006ஆம் ஆண்டு வெளியான புதுப்பேட்டை படம் இவர்களின் திறமைகளுக்கு சான்று. புதுப்பேட்டை ஒரு கேங்ஸ்டரின் வாழ்க்கை குறித்த படம் என்பதால் அதற்கு ஏற்றாற்போல் அதகளமாக பின்னணி இசை அமைத்திருப்பார் யுவன் சங்கர் ராஜா. அதேபோல் இந்த படத்தின் ஆணிவேரான வசனங்களை எழுத்தாளர் பாலகுமாரன் எழுதியிருந்தார். ஒவ்வொரு காட்சியிலும் அதில் தோன்றும் கதாபாத்திரங்கள் பேசும் வசனங்கள் வடசென்னையின் அந்த இருண்ட பக்கங்களை நம்மையே புரட்டி காட்டும். சில வசனங்கள் முதுகுத்தண்டில் சில்லென்ற உணர்வை ஏற்படுத்தும். வழக்கம் போல் தனுஷ் தனது அதிரடியான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை கைத்தட்ட வைத்தார். தமிழ் சினிமாவில் இதுவரை வந்த கேங்ஸ்டர் படங்களில் புதுப்பேட்டைக்கு முன்பு, புதுப்பேட்டைக்கு பின்பு என்று விவரிக்கலாம். அந்த அளவிற்கு தமிழ் சினிமாவில் அந்த படம் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த படத்தில் பிரதானமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்த வடசென்னையின் வாழ்க்கை, வசனம், காட்சி மொழி, கதாபாத்திரங்கள் என பல கூறுகள் பிற படங்களில் பிரதிபலிப்பதை காண முடியும். குறிப்பாக பொல்லாதவன், வடசென்னை உள்ளிட்ட படங்கள் புதுப்பேட்டையின் தாக்கம் கொண்ட படங்கள் என பார்க்கப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் புதுப்பேட்டை படத்தை தமிழ் ரசிகர்கள் முழுமையாக உள்வாங்கவில்லை. இதன் காரணமாக படத்திற்கு வரவேற்பு கிடைக்கவில்லை. சொல்லப்போனால் படம் தோல்வி ரகம்தான். ஆனால் செல்வாவின் ரசிகர்கள் புதுப்பேட்டையை சிலாகித்தார்கள், கொண்டாடினார்கள். பின்னர் அது குறித்து இணையத்தில் பதிவு செய்தார்கள். படம் குறித்து மற்றவர்களிடம் விவாதித்தனர். 10 வருடங்கள் கழித்து புதுப்பேட்டை படம் மறு வெளியீடு செய்யப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட சினிமா ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக சென்று புதுப்பேட்டை படத்தை பார்த்து விசிலடித்து கொண்டாடினர். இதேபோன்று ஒரு நிலைமைதான் செல்வராகவனின் இயக்கத்தில் 2010ஆம் ஆண்டு வெளியான 1000ல் ஒருவன் படத்திற்கும் நேர்ந்தது. படம் பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையே நிலவும் பகையை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டது. மிகுந்த பொருட்செலவில் எடுக்கப்பட்ட இந்த படத்திற்கு எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் ஆதரவு தரவில்லை. கார்த்தி, ஆண்ட்ரியா, ரீமாசன் உள்ளிட்ட பல பிரபலங்கள் 1000ல் ஒருவன் படத்தில் நடித்திருந்தும் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்னடைவை சந்தித்தது. ஆனால் புதுப்பேட்டை மாதிரி இந்த படமும் தற்பொழுது சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறது. இப்படி உங்களுடைய முந்தைய படங்கள் மறு வெளியீடு செய்வதற்கும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கிறது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என செல்வராகவனிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டதற்கு, 10 வருடங்கள் கழித்து வெளியாகிற என்னோட படத்திற்கு இவ்வளவு ஆதரவு இருப்பது மகிழ்ச்சியாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். செல்வராகவனும் அவரது தம்பி தனுஷும் நீண்ட இடைவேளைக்கு பின்பு இணைந்த திரைப்படம் மயக்கம் என்ன. இந்த படத்தில் வரும் தனுஷின் கதாபாத்திரம் ரசிகர்களை வெகுவாக பாதித்தது. குறிப்பாக கதாநாயகியிடம் தனுஷ் பேசும் ஒரு காட்சியில் வாழ்க்கையில் பிடிச்ச வேலையை செய்யணும், இல்லனா செத்துடலாம் என கூறுவார். இந்த காட்சியை பார்த்துவிட்டு தாங்கள் பார்த்து கொண்டிருந்த வேலையை துறந்து மனதுக்கு பிடித்த வேலையை நோக்கி சென்றவர்கள் ஏராளம். செல்வராகவனின் தனித்துவ சினிமாக்களால் ஈர்க்கப்பட்ட ரசிகர்கள் அதிலிருந்து அவர் விலகிய போது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 2013ஆம் ஆண்டு செல்வராகவன் இயக்கத்தில் வெளியான 2ஆம் உலகம் அதற்கு ஒரு உதாரணம். மோசமான திரைக்கதை அமைப்பு மற்றும் சுமாரான காட்சி அமைப்புகளால் செல்வராகவனின் தீவிர ரசிகர்களிடம் கூட 2ஆம் உலகம் நிற்க முடியவில்லை.
உண்மையில் செல்வராகவன் தமிழ் மொழி மீது அதிகம் ஆர்வம் கொண்டிருந்தார் என்பது ஏற்கனவே தெரிந்த ஒன்றுதான். அதை அவர் தனது படங்களின் பல இடங்களில் பயன்படுத்தியுள்ளார். குறிப்பாக அவரது பல படங்களுக்கு அவரே வசனங்கள் எழுதியுள்ளார். வசனம் எழுதுவதை விட மிக கடினம் பாடல் எழுதுவது, அதையும் செல்வராகவன் செய்துள்ளார். தனது முதல் படமான துள்ளுவதோ இளமையில் தொடங்கி NGK வரை பல வெற்றி பாடல்களை செல்வராகவன் எழுதியுள்ளார். ஆனால் அதன் மூலமே அவர் சர்ச்சைகளிலும் சிக்கினார். மயக்கம் என்ற படத்தில் இடம்பெற்ற காதல் என் காதல் பாடலை எழுதியிருந்த செல்வராகவன் அதில் வேண்டுமென்றே பெண்களை அவமதிக்கும் வார்த்தைகளை பயன்படுத்தியதாக பலதரப்பிலிருந்தும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. முதலில் இந்த குற்றச்சாட்டை மறுத்த செல்வராகவன் பின்னாளில் தனது பாடல் வரிகளுக்கு மன்னிப்பு கேட்பதாக தெரிவித்து தான் ஒரு பொறுப்புள்ள இயக்குனர் எனவும் மக்கள் இயக்குனர் எனவும் கூறினார். செல்வராகவன் திரைப்பட வாழ்க்கையில் சிக்கலை சந்தித்தது போலவே தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சிக்கலை எதிர்கொண்டுள்ளார். காதல் கொண்டேன் படம் மூலம் தமிழ் திரைக்கு அறிமுகமான சோனியா அகர்வால் செல்வராகவன் இயக்கத்தில் 3 படங்களில் நடித்தார். படப்பிடிப்பு சமயங்களில் இருவருக்கும் ஏற்பட்ட நெருக்கம் காதலாக மலர்ந்தது. அதே சமயம் புதுப்பேட்டை படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்ததால் படம் வெளியான பிறகு 2 குடும்பங்களின் சம்மதத்துடனும் அவர்களது திருமணம் நடைபெற்றது. இவர்களது காதல் திருமணம் சில மாதங்களிலேயே பிரச்சனைகளை சந்திக்க தொடங்கியது. தொடர்ந்து அவர்களது திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் எழுந்ததால் 2 ஆண்டுகளிலேயே இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்து சென்றனர். இது செல்வராகவன் வாழ்க்கையில் மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த சமயத்தில்தான் 1000ல் ஒருவன் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. அதில் நடித்திருந்த ஆண்ட்ரியாவும் செல்வராகவனும் காதலிக்கிறார்கள் என பத்திரிகைகளில் கிசுகிசுக்கப்பட்டன. அதேபோல 1000ல் ஒருவன் படத்தின் நிகழ்ச்சிகளில் இருவரும் நெருக்கமாக இருந்ததாக தகவல்கள் வெளிவந்தன. இதை அனைத்தையும் மறுத்து வந்த இருவரும் தங்களுக்குள் காதல் எதுவும் இல்லை என்று வெளிப்படையாக தெரிவித்தனர். இதை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் 2011ஆம் ஆண்டு கீதாஞ்சலி என்பவரை செல்வராகவன் திருமணம் செய்து கொண்டார். செல்வராகவனிடம் உதவி இயக்குநராக இருந்த கீதாஞ்சலி அவரை காதலித்தார். முதலில் இதில் ஆர்வமில்லாமல் இருந்த செல்வராகவன் கீதாஞ்சலியின் காதலால் ஈர்க்கப்பட்டு திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு லீலாவதி என்கிற மகளும் ஓம்கார் என்கிற மகனும் உள்ளனர். செல்வராகவனின் தனிப்பட்ட வாழ்க்கை சுமூகமாக சென்று கொண்டிருக்க அவரது சினிமா வாழ்க்கை ஆட்டம் காணத் தொடங்கியது. விக்ரம் நடிப்பில் தொடங்கப்பட்ட சிந்துபாத் கைவிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து கமல்ஹாசனின் விஸ்வரூபம் படம் செல்வராகவனின் கையிலிருந்து நழுவிச் சென்றது. பின் 2ஆம் உலகம் படத்தின் படுதோல்வி, சிம்புவை வைத்து செல்வராகவன் எடுக்க இருந்த கான் கைவிடப்பட்டது. இதேபோல் சந்தானத்தை கதாநாயகனாக வைத்து ஆரம்பிக்கப்பட்ட மன்னவன் வந்தானடி பாதியில் நிறுத்தப்பட்டது என தொடர்ந்து சறுக்கல்களை சந்தித்தார் செல்வராகவன். இதனால் தான் மிகவும் விரும்பிய சினிமாவையே வெறுத்தார், குறிப்பாக தமிழ் சினிமாவை. அதன் வெளிப்பாடாக யூடியூபில் தமிழ் சினிமா மீது தனக்கு இருக்கும் விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் கடுமையாக வெளியிட்டு வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டார். அதன் பின்பு சில மாதங்கள் அமைதியாக இருந்த செல்வராகவன் SJ சூர்யா நடிப்பில் நெஞ்சம் மறப்பதில்லை என்ற படத்தை இயக்கத் தொடங்கினார். பின் அதே வேகத்தில் ட்ரெய்லரும் சிங்கிள் டிராக்கும் வெளியானது. இதனால் செல்வராகவன் ரீஎன்ட்ரி தருகிறார் என அவர்களது ரசிகர்கள் ஆர்வமுடன் நெஞ்சம் மறப்பதில்லை படத்தின் வெளியீட்டுக்காக காத்திருக்கின்றனர். ஆனால் படம் தயாரிப்பாளர்கள் பிரச்சனையால் வெளிவர முடியாமல் தடைபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து 6 வருடங்களாக செல்வராகவன் இயக்கத்தில் ஒரு படம் கூட வெளிவரவில்லை. இதனால் ஒரு மிகப்பெரிய கம்பேக்குக்காக செல்வராகவன் காத்துக் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் தான் நடிகர் சூர்யாவின் 36வது திரைப்படத்தை தான் இயக்கப் போவதாக இயக்குனர் செல்வராகவன் ட்விட்டரில் அறிவித்தார். அதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு சூர்யா செல்வராகவன் முதல் கூட்டணியில் உருவாகி கொண்டிருந்த NGK படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது. அந்த போஸ்டரில் சூர்யாவை புரட்சியாளர் சேகுவாராவை போல் உருவகப்படுத்தியிருந்தது ரசிகர்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறியது. இதைத் தொடர்ந்து NGK படத்தின் சிங்கிள் டிராக் பாடல்கள் என அனைத்தும் ரசிகர்களிடையே படத்தின் மீதான எதிர்பார்ப்பை பல மடங்கு அதிகரித்தது. இதை பிரதிபலிக்கும் வகையில் NGK பாடல் வெளியீட்டு விழாவில் பேசிய சூர்யா செல்வராகவன் இயக்கத்தில் நடிக்க 15 ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருந்ததாக தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து பேசிய செல்வராகவன் சூர்யாவை ஒரு அற்புதமான நடிகர் என்றும் சூர்யாவின் ரசிகராக இந்த படத்தை தான் இயக்கியுள்ளதாகவும் புகழ்ந்தார். NGK படம் மீது மோசமான விமர்சனங்கள் தெரிவிக்கப்பட்டாலும் அது படத்தின் வசூலை எந்த அளவுக்கும் பாதிக்கவில்லை. படம் மோசமாக இருப்பதாக விமர்சனங்கள் வந்தாலும் மக்கள் கூட்டம் வருவதற்கு காரணம் செல்வராகவனின் படத்தை பார்க்க மக்கள் மத்தியில் இருக்கும் விருப்பமே. நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.